கல்முனை சாஹிரா கல்லூரியின் ஆசானும் எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் ஆதம்பாவா அவர்களை விழித்தவனாக மேடையில் இருக்கின்ற அனைத்து தோழர்களையும் விழித்தவனாக நேரத்தினை கருத்தில் கொண்டு எனது உரையினை ஆரம்பிக்கின்றேன். நாங்கள் இந்த பிரதேச சபையை ஆள வேண்டும் அல்லது இந்த பிரதேச சபையின் தவிசாளர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த பிரதேச சபையை ஊடாக சென்று கொன்றாத்துக்களை எடுக்க வேண்டும் அல்லது இந்த பிரதேச சபையிலே ஏதாவது ஒரு பதவியிலே இருந்து கொண்டு கடந்த அரசியல் கலாச்சாரங்களை முன்னெடுத்தவர்களாக இந்த பிரதேசத்திலே நாங்கள் எங்களுடைய அரசியலை செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கு நாங்கள் களமிறங்கவில்லை. எங்களுடைய கட்சி எதை எங்களுக்கு சொல்கின்றதோ, எங்களுடைய மக்கள் விடுதலை முன்னணியானது அதனுடன் சேர்ந்து குடையாக இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியானது எங்களுக்கு எதை போதித்திருக்கின்றதோ அந்த அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் இந்த பிரதேசத்தில் ஏற்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் இந்த பிரதேச சபையிலே போட்டியிடுகின்றோம். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டவர்கள், கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே அரசியல் செஞ்சவர்கள் இன்று இந்த பிரதேச சபையிலே போட்டியிடுகின்றார்கள். இதற்கு முன் இந்த பிரதேசத்தில் இருந்து பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம், அதற்கு முற்பாடு வந்த தேர்தலாக இருக்கலாம், அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிட்டவர்கள் இன்று கீழ்த்தரமாக மிகவும் அவர்களுடைய அரசியல் கலாச்சாரத்தை முன்னெடுப்பதற்காக இந்த பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள் என்றால் நீங்கள் ஒரு கடம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் இந்த சமூகத்துக்காகவோ அல்லது இந்த பிரதேச சபையை முன்னேற்றுவதற்காகவோ அல்லது உங்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பினூடாக இந்த மக்களை ஒருமுகப்படுத்தி இந்த மக்களை ஒரு தூய அரசியல் கலாச்சாரத்துக்குள் கொண்டு வருவதற்காகவோ அவர்கள் போட்டியிடவில்லை. அவர்கள் அரசியல் வியாபாரம் செய்கின்றார்கள். எங்களுடைய அரசியல் கட்சியானது எங்களுக்கு ஒரு கொள்கையை வைத்திருக்கின்றது. அந்த கொள்கையினூடாக இந்த நாட்டிலே எங்களுடைய ஜனாதிபதி உருவாக்குவதற்காக அல்லது அதற்கு பிற்பாடு வந்த எங்களிடம் கையிலே இருக்கின்ற 159 ஆசனங்களை கொண்ட ஒரு பாராளுமன்ற அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்காக பல உயிர் தியாகங்கள், பல சந்திப்புகளை நாங்கள் சந்தித்துத்தான் 35-40 வருடங்களுக்கு பிற்பாடு நாங்கள் இந்த அரசியல் அதிகாரத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அதனூடாக நாங்கள் பெற்றிருக்கின்ற அந்த ஜனாதிபதி என்னும் அரசியல் அதிகாரம், அதற்கு பிற்பாடு வந்திருக்கின்ற பாராளுமன்றம் என்னும் அதிகாரம் ஊடாக நாங்கள் இந்த நாட்டினை திருத்தி ஒரு ஒழுங்கான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஊரிலேயோ அல்லது சமூகம் எதிர்பார்க்கின்ற ஒரு நாட்டிலேயோ எங்களால் வழிநடத்த முடியாது. அரசு நிர்வாகம் தூய்மையாக்கப்பட வேண்டும். உள்ளூராட்சி மன்ற சபைகள் என்னும் அந்த அதிகாரம் எங்களிடம் கொடுக்கப்பட வேண்டும். அதன் ஊடாகத்தான் இந்த நாடு ஒரு நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நாடாக மாற்றமடையும். அதற்கு எங்களுடைய தூய அரசியல் கொள்கையும் நாங்கள் எதிர்பார்க்கின்ற, நாங்கள் மக்களுக்கு போதிக்கின்ற, மக்கள் இந்த அரசியல் கொள்கைக்குள் தான் வாழ வேண்டும், இந்த அரசியல் கொள்கையினூடாகத்தான் இந்த நாடு கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த அரசியல் கொள்கையை நீங்கள் ஒவ்வொருவரும் கையில் எடுத்து இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிப்பீர்கள் என்றால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஓட்டமாவை பிரதேச சபை இந்த பிரதேசத்திலே மிளிரும். அதை விட்டு போட்டு நீங்கள் பழைய அரசியல் கலாச்சாரத்துக்குள் இருந்து வந்திருக்கின்ற, பழைய அரசியல் கலாச்சாரத்தில் கையில் எடுத்திருக்கின்ற, பழைய அரசியல் கலாச்சாரத்தில் கொம்புராத்துக்களை செய்து கோடீஸ்வரர்களாக இருக்கின்ற வேட்பாளர்களுக்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக தோற்று போவது நாங்கள் அல்ல, நீங்கள் தான். இருந்தும் நாங்கள் ஒன்றை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம். எங்களிடம் ஜனாதிபதி என்னும் தூய அரசியல் அதிகாரம் இருக்கின்றது. எங்களிடம் பாராளுமன்றம் என்னும் தூய அரசியல் அதிகாரம் இருக்கின்றது. நீங்கள் நினைத்தவாறு விளையாட முடியாது. நாங்கள் ஒதுக்குகின்ற நிதி நீங்கள் நினைத்தவாறு கையாள முடியாது. நாங்கள் ஒரு ஆசனம் அல்ல, 2 ஆசனம் அல்ல, பிரதேச சபைக்கு ஒரு ஆசனம் மீது இல்லாவிட்டாலும் எங்களுடைய மக்கள் விடுதலை முன்னணியும் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியும் இந்த பிரதேச சபையை எப்படி செய்து காட்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தி நிச்சயமாக காட்டுவோம். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, எங்களுடைய ஆதம்பாவா பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இருக்கின்றார். அவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே, ஜனாதிபதி தேர்தலிலே திகாமடுள்ள மாவட்டத்திலே பல போராட்டங்களுக்கு மத்தியில் முஸ்லிம் காங்கிரஸ் என்னும் கோட்டைக்குள், அத்தாவுல்லா என்னும் கோட்டைக்குள், ஏசிஎம்சி என்னும் சொல்லும் கோட்டைக்குள்
லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லி அரசியல் செய்யும் அந்த கலாச்சாரத்துக்குள் சகோதரர் தோழர் ஆதம்பாவா அவர்கள் தன்னந்தனியாக நின்று அரசியல் செய்து ஜனாதிபதி தேர்தலில் ஒரு புரட்சியை செய்து காட்டியவர். அதற்கு பிற்பாடு வந்த பாராளுமன்ற தேர்தலிலே அவருக்கு அதிகப்படியான வாக்குகளை பெற்று சம்மாந்தர தொகுதியை வென்று கொடுத்தவர். ஆனால் அவர் எங்களுடைய கட்சியில் எதுவும் எதிர்பார்க்கவில்லை. பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. அவருடைய பேர் தேசிய பட்டியலே பொருத்தப்படவில்லை. எங்களுடைய கட்சியில் வேட்பாளராக களமிறங்குவர்களுக்கு தேசிய பட்டியல் கொடுக்கப்பட வேண்டும் என்ற நியதியும் இல்லை. நடு ராத்திரியிலே அவருக்கு ஒரு டெலிபோன் கால் வருகின்றது. ஆதம்பாவா வாங்க கொழும்புக்குன்னு சொல்லி அவர் செல்கின்றார். அவருக்கு விடியத்தான் தெரியும், கொழும்புக்கு சென்ற பிறகுதான் தெரியும் அவர் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் என்று. ஆகவே எங்களுடைய கட்சியில் எதிர்பார்ப்பு கிடையாது. நாங்கள் அரசியல் செய்வது எதிர்பார்ப்புகளுக்காக அல்ல, எங்களுக்கு பதவி பட்டங்களுக்காக அல்ல. இன்று நான் இந்த பிரதேச சபைக்கு வென்று சென்று அடுத்த கிழமை பிரதேச சபையில் என்னை ரிசைன் பண்ண சொல்லி தேர்தல் பிரச்சாரத்துக்கு கொழும்புக்கு செல்லுங்கள் என்றால் நான் எனது கட்சிக்காக சொல்றேன். நாளை ஆதம்பாவா நீங்க ரிசைன் பண்ணுங்கள், கட்சியினுடைய வேலை அந்த வேலை இருக்கின்றது குர்நாகல் மாவட்டத்தில் என்றால் ஆதம்பாவா குர்நாகல் மாவட்டத்துக்கு சென்று அந்த வேலையை பொறுப்பெடுப்பார். இதுதான் எங்களுடைய மக்கள் விடுதலை முன்னணி, இதுதான் எங்களுடைய மக்கள் விடுதலை முன்னணி கீழிரு இயங்குகின்ற குடை என்னும் தேசிய மக்கள் சக்தி. இதுதான் எங்களுடைய அரசியல் கொள்கை. இதைத்தான் நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தில் நிலைநாட்டி இந்த ஊழலுக்கு எதிராக, இந்த கல்வர்களுக்கு எதிராக இவ்வளவு காலமும் நாங்கள் புயோடி போயிருந்த இந்த மாற்று அரசியல் கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, தோழர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் நிதானமாக சிந்திக்க வேண்டும். இந்த பிரதேச சபைக்கு நாங்கள் நிச்சயமாக சென்றால் களவுக்கு உடந்தையாக இருக்க மாட்டோம், களவெடுக்க மாட்டோம். கல்வர்கள் எல்லாம் எங்களை பார்த்து பயப்படுவார்கள். அதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மூத்த அரசியல்வாதிகள், மாவட்டத்தில் இருக்கின்ற மூத்த அரசியல்வாதிகள் மதவாதம், மதம் என்னும் ஒரே ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி முஸ்லிம்களை திருப்பி விடலாம் என்று அவர்கள் காலாகாலமாக செய்து வென்ற அரசியல் நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 2-3 நாட்களுக்கு முதல் நான் ஒரு மேடையிலே பேசிய ஒரு முஸ்லிம் அரசியல்வாதியின் பேச்சை பார்க்கின்றேன். அவர் சொல்கின்றார், சுபஹ் தொழுது விட்டு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டு மர சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் சகோதரர்களே என்று சொல்கின்றார். எவ்வளவு கீழ்த்தரமான அரசியல்! லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எதுக்குள்ளே போத்துகின்றார் அவர். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களை பற்றி முகநூலே மிகவும் கீழ்த்தரமாக விமர்சிக்கின்றார்கள். மனைமாரை பற்றி விமர்சிக்கின்றார்கள், எனது பிள்ளைகளை பற்றி விமர்சிக்கின்றார்கள். முகநூலை விமர்சிப்பதற்காக சில கொந்தராத்துக்களை எடுத்திருக்கின்றார்கள் கொழும்பில் இருந்து கொண்டு. நாங்கள் அல்லாஹ்வின் கையிலே அதை கொடுத்திருக்கின்றோம். அதுக்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்று எங்களுக்கு தெரியும். எந்த உடற்பிறப்புகள் இருக்கின்றார்கள் என்று தெரியும். எங்களுடன் உன்னோடு இருந்து ஒன்றாக பழையவர்கள் இருக்கின்றார்கள் என்று தெரியும். அதை நாங்கள் அல்லாஹ்விடம் கொடுத்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அதை எங்களுக்கு முன்னே காட்டுவான். சதிகாரனுக்கெல்லாம் சதிகாரன் அல்லாஹ் என்ற அடிப்படையில் எங்களுடைய இந்த அரசியல் பயணத்தை நாங்கள் இறுதி வரைக்கும் நாங்கள் கைவிடப் போவதில்லை. நாங்கள் வென்றாலும் சரி, தோத்தாலும் சரி, நாங்கள் மக்கள் விடுதலை முன்னணிக்காக, தேசிய மக்கள் சக்திக்காக எங்களுடைய இறுதி மரணம் வரைக்கும் நாங்கள் பயணிப்போம் என இந்த ஓட்டமாவடி பிரதேச மக்களுக்கு கூறி வந்திருக்கின்ற ஆதம்பாவா அவர்களுக்கு இடம் கொடுத்து எனது உரையை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.